ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூமிமா சமையல் சேனல். நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரூட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கடக்கும் பூமிமா சமையல் சேனலுங்க. மத்தியானம் என்ன ரொட்டீன் வாங்க பார்க்கலாம். நான் என்னென்ன செய்வேன், சிக்கன் தாங்க எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 3 டிஷ்ஷு செய்யலான்னு பார்க்குறேங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்ன நான் செய்கிறேன்னு. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி தேவையான எல்லாம் கழுவி வச்சுக்கிறேங்க. நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கொத்தமல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கழுவி வச்சுக்க, பூண்டெல்லாம் அரிஞ்சு வச்சுக்க. ஒரு தேங்காய், சின்ன தேங்காயை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எல்லாம் டக்குன்னு செஞ்சலாங்க. இப்போ அரிசி இருக்கலைங்க, ஊற வச்சுட்டேன். அரிசி தண்ணி எடுத்து நான் வச்சுருக்கிறேங்க. சிக்கன் குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாங்க. தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளை வச்சு கொடுங்க, அரிசி தண்ணி எடுத்து சமைச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ அரிசி இருக்குல்லைங்க, குக்கர் வச்சு விட்டுலாங்க. சீக்கிரம் சத்தம் வந்துடுங்க. சாப்பாடை வச்சுடுறேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. நான் என்னென்ன போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ பாருங்கள், அரிசி 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனுங்க. இது நானாக கண்டுபிடிச்சதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே சொல்லுங்கள் எப்படின்னு. இப்போ பாருங்க, எண்ணெயில் நல்லா பொரியட்டுங்க. அது உளுந்து அரிசி பருப்பு நல்லா இருக்குது. உளுந்து அப்பப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தானுங்க. நான் சேர்த்துருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு பூண்டு இருக்குல்லைங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க, தொலியாக கழுவிட்டு அப்படி அரிஞ்சு வச்சுருக்குங்க பூண்டை. இந்த மாதிரி வணக்கி பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க. அரிசி உளுந்து பூண்டுலாம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டு ஒன்றா வணக்கிக்கலாம். அரைக்கிறது நான் இப்போ கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி போய் வந்தால் போதுங்க. தனியாக ஒரு 4 ஸ்பூனுங்க. மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு தாங்க போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணக்கலாம். வெங்காயத்துக்குள்ளே நல்லா வணக்கிக்கலாங்க. மணம் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் சுடு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ தருக்குங்க, காரத்துக்கு மிளகாய் காஷ்மீர் ஒரு 5 கலருக்கு, காரத்துக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தாங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு தேவையான நான் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ இருக்கீங்க, நான் குக்கர் வச்சுட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. ஆறட்டுன்னு இறக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் தேவையான ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. அப்புறம் உளுந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேங்க. நல்லா பொரியட்டுங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டோம். கடுகுலாம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணுறேங்க. நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா கடுகுலாம் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நீளமாக கட் பண்ணிக்க மெலிசா. சீக்கிரம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கான தக்காளி எடுத்துக்கிறேங்க. ஒரு தக்காளி ஒரு 4 பழம் எடுத்துக்கிறேங்க. மீடியமான சைஸ், சின்ன சைஸ் தாங்க. நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிறேங்க. அதையும் இப்போ தக்காளியும் போட்டு விட்டுலாங்க. அப்படி ஒரு கண்ணாடி பதம் வந்தால் வெங்காயம் போதுங்க. அப்படி போட்டுக்கல தக்காளியை. இப்போ சிக்கன் இருக்குல்லைங்க, ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சு அதை போட்டுக்கிறேங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வணக்குங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியில் நல்லா வரும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு கிண்டி நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா அப்படி கிண்டி விட்டுங்க. அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். அந்த வெங்காய தக்காளி கூட சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போது கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாங்க. பெரிய தேங்காய் 1/2 மூடி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்குது பாருங்க. சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5 கிராம்பு 6 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பாசி எடுத்து வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட் தேங்காய் அரைச்சி நான் ஊற்றிடுவேங்க சிக்கனில். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் இருக்குல்லைங்க, ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினா தேங்காய் அரையாது. கொஞ்சம் அரிசி தண்ணி தாங்க எடுத்துக்கிறேன். தேவையான தண்ணிலாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்படி எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க தேங்காயை. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. இப்போ இந்தளவுக்கு நான் நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் கசகச கூட நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போட்டுக்க நம்ம சிக்கன் நல்லா வணங்கி தண்ணியெலாம் விட்டுருச்சுங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச மசாலா இருக்குல்லைங்க, ஆறிடுச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் மேலே போட மிக்ஸி நெம்ன மாதிரி இருக்குது.
வரமிளகாய் கீழே போட்டு மேலே தனியாக வெங்காயத்தான் போடுங்க, பூண்டெல்லாம் போடுங்க. அப்போ அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி போட்டுங்க. அரிசி தண்ணி தான் ஊற்றுறேன். நைஸாக இதையும் அரைச்சிக்கலாங்க. இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இது நைஸாக தான் அரைக்கணும். நான் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி செய்வேங்க. ஒவ்வொரு டேஸ்ட் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி டேஸ்ட் வரும்போது செம சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கு. பாருங்க இந்தளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை கழுவி மிக்ஸியில் ஊற்றிடலாங்க. குக்கரில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும். பாருங்க நல்லா கொதி வந்துச்சு. தேங்காய் தான் ஊற்றுறது. மிக்ஸி எவ்வளோ தேவையான தண்ணியை வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்குது. சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதான் இந்த மாதிரி நான் செஞ்சு ஒன்று மாற்றி மாற்றி செய்வேன். என்னோடய இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்வேன். நான் நல்லா வருங்க சூப்பராக. இந்த மாதிரி அரைச்சி பண்ணுங்க. உளுந்தெல்லாம் நான் இப்போ சேர்த்துக்கிட்டதுங்க. உளுந்து அரிசிலாம் போட்டு வறுத்து செய்வோம். குழம்பு சூப்பராக. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. தேவையான தண்ணி கலந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை லாஸ்ட்டில் குட்டி போடுங்களேன். சூப்பராக இருக்குது. அது வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு 5-4 சத்தை விட்டுடலாங்க. இந்த உளுந்து அரிசியில் போடும்போது குழம்பு நல்லா கெட்டி வருங்க. நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 4-5 சத்தை விடலாங்க. சிக்கன் நல்லா வெந்துடும் சூப்பராக. விசில் போட்டுட்டேங்க. இப்போ பாருங்க சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். 2 குழம்பு எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான வெங்காயம் 5 வச்சுக்கிறேன். வெங்காயத்திட்ட பாதி தாங்க போடுவேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு. சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சுங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தேவையான நறுக்கலிங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். அதனால் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் பாதி வெங்காயம் நான் போட்டுக்க போகிறேங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சனா வெங்காயத்தை மட்டும் போடுங்க. இது சிம்பிள் கிரேவி நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. நல்லா எண்ணெய் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. இந்த நடுப்பு இதை காம்பை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே மிக்சியில் தக்காளி அரைச்சிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டியதில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த ரெசிபி ரெடியாகுங்க இந்த கிரேவி. ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டேன். அந்த காம்பு பகுதியிலே தனியாக எடுத்துட்டேன். மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. இப்போ மிக்சியில் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. தக்காளிலாம் கொஞ்சம் நைஸாக ஓட்டிக்கலாம். தக்காளி எதுக்கு தெரியுமா அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வருதுங்க லைட்டாக. நல்லா இருக்குது. சாதத்தில் அப்படியே சுடு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. நானே சூப்பராக சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேங்க. வெங்காயம் நல்லா வணங்கிச்சு ஒரு கண்ணாடி படம். சிக்கனை போட்டுக்கலாங்க. தேவைக்கான சிக்கன் நான் போட்டுக்கிறேங்க. அது போட்டு சுள்ள கிண்டிக்கலாங்க. அந்த வெங்காயத்தை கூட நல்லா கிண்டுங்க. நல்லா அப்படியே ஒரு கிண்டுங்க. இந்த சிக்கன் தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அதுதான் தண்ணி விட்டுடும். இப்போ தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே சுள்ள கிண்டிடலாங்க. இப்போ இந்தளவுக்கு நான் கிண்டிட்டேங்க. அதுக்கு தக்காளி அரைச்சி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் போட்டு விட்டுக்கிறேங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. எது வேணால் போட்டுக்கலாங்க. இது நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ நல்லா ஒரு கிண்டிக்கிறது. தக்காளி அரைச்ச விதையும் போட்டுக்கலாங்க. 3 தக்காளி அரைச்சது மிக்ஸி கழுவ வேணாம். அப்படியே வச்சுட்டேங்க. சும்மா வலிச்சு மட்டும் விட்டுட்டேன். தண்ணி ஊற்றலை. சிக்கனில் நிறைய தண்ணி விடுங்களா, நான் ஊற்றவே இல்லை. அப்படியே ஒரு நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். கழுவி வச்சுட்டேன். அரைஞ்சிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணால் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. இது இந்த சிக்கனோட குடமிளகாக்கும் இந்த சிக்கனுக்கும் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு மனமாக சூப்பராக இருக்குதுங்க. இப்போ ஒரு நீட்ட மிளகா இருக்குல்லைங்க, அது 4 மிளகா சென்டரில் கீரி போடுறேங்க. அது வாசத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கிண்டிக்கலாங்க. அதையா இது நல்லா வேகட்டுங்க. சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா அப்படியே கிண்டிட்டு மூடி போட்டுலாங்க. நல்லா கம்மியில் வச்சு நல்லா வேக விடலாங்க. நல்லா கறி அப்படியே நல்லா வெந்துடுங்க. மறுபடியும் நல்லா சொல்ல கிண்டிடலாங்க. தண்ணியெலாம் வற்றிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கிண்டிக்கிட்டு இப்போ குடமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ 5 வச்ச குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிறேங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க. அந்த குடமிளகாய் நல்லா வெந்துடும். அந்த சிக்கனோட குடமிளகாய் சாப்பிடும் சூப்பராக. இப்போ கிடவே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படியே கிண்டிக்கலாங்க. சொல்ல அதையும் எல்லா பக்கம் அந்த நல்லெண்ணெய் போகிற மாதிரி சிக்கனுக்குலாம் ஒரு கிண்டுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரொட்டீன் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.